எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்கச் செய்வீர். ஏசையா 38:16. நாமே குணமளிக்கும் ஆண்டவராக இருக்கிறோம் என்று மொழிந்து மக்களின் சகல நோய்களை குணமாக்கியவரே எம்மை துதிக்கிறோம். மது தொடுதல், மது இரக்கம், மது வல்லமை, மது நினைவு எத்தனையோ நோயாளிகளின் வேதனையை போக்கியது. அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு சுகம் கிடைத்தது. ஒவ்வொரு நோயாளியும் அவர் குடும்பத்தாரும் உறவுகளும் மீது வைத்திருந்த ஆழமான விசுவாசத்தை நோக்கி பார்க்கிற தேவனாக இருந்தேன். மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், உலகம் மருந்துகளால் சுகம் தர இயலாதவர்கள், மரண தருவாயில் இருந்தவர்கள் மது கிருபையால் அற்புதமாய் நலம் பெற்றார்கள். ஆண்டவரே, இன்றும் எத்தனையோ மருத்துவமனைகளில், வீடுகளில், ஆதரவற்ற முதியோர் இல்லங்களில் மரண தருவாயில் வாடும் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலே போராடும் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்படே, அவர்களுக்கு உடல் அளவிலும் மன அளவிலும் அனுபவிக்கும் கஷ்டங்களை கண்ணோக்கி பாரும். எந்த ஒரு வலியும் வேதனையை வெளிப்படுத்த முடியாமல் தங்களுக்குள்ளேயே சுமந்து கண்ணீரில் வெளிப்படுத்துகிற அவர்களின் உள்ள வழிகளை நீர் மட்டுமே அறிவீர் சுவாமி. தகப்பனே, எம்மால் கூடும், எல்லாம் கூடும், சுகம் கொடுக்க முடியும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. அத்தகைய நோயாளிகள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொள்வீராக. உடைய கல்வாரி ஒரு துளி ரத்தம் அவர்கள் மேல் படட்டும் சுவாமி. உடைய ரத்தம் முழுமையான சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. ஆமீன்.